வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் பாடத்தை முடிச்சிட்டோம். இப்போ அந்த பாடத்தோடைய செயல்பாடுகள் தான் படிக்க போகிறோம். இந்த செயல்பாடுகளையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. பார்க்கலாமா? இப்போ நன்று. முதலாவதா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு எப்பயும் பார்க்குற பகுதி தான். அதில் முதல் கேள்வி, பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதற்கு சரியான விடை ஆ பாய்ந்து கூட்டல் ஓடும். அ இ இ அதோட விடைகள் பார்த்திங்கன்னா பாய் கூட்டல் தோடும் அப்படின்னு இருக்குது. முதல்ல தோடும் அப்படிங்கிறது இங்கே சரியான முழுமையான வார்த்தை கிடையாது, அதனால் அது தவறான விடை. இ பார்த்திங்கன்னா பயந்து கூட்டல் ஓடும்னு இருக்குது. ஈ பார்த்திங்கன்னா பாய் கூட்டல் ஓடும்னு இருக்குது. இது முழுமையான சொற்களாக இருந்தாலும் பாய்ந்தோடும் அப்படின்ற பொருள் இதில் வரல. பிரித்து எழுதுகிறப்ப எந்த சொல்ல பிரித்து எழுதுகிறோமோ அதோட பொருள் மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆ பாய்ந்து கூட்டல் ஓடும் தான் சரியான விடைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? புரிஞ்சுது இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி, காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது டேஷ். காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது டேஷ். ஐயில் முடிகிற வார்த்தையெல்லாம் வர்றப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்து வர வார்த்தையோடைய இணையான ஒற்றெழுத்து கொண்டு சேர்க்கணும் இல்லையா? இப்போ பொழுதுக்கு இப்பு தான் சரியான எழுத்து, அதனால் காலை பொழுது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் சரியான விடை. காலை பொழுது அதுதான் சரியான விடை. அடுத்து மூன்றாவதா, பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை. பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை. அதாவது இங்கே கொடுத்துருக்க விடையில் இயற்கையான பொருள் எது இல்லை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ விடைகளை பாருங்கள். மலை, காடு, நெகிழி, நிலம். இதில் நெகிழி அப்படிங்கிறது இயற்கையான பொருள் கிடையாது இல்லையா? நெகிழி அப்படிங்கிறது மனிதர் உருவாக்கின ஒரு பொருள், அதனால் நெகிழி அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. இயற்கையான பொருள் இல்லாததை நாம் தேர்வு செய்யணும். நல்லா கேள்வியை படித்து புரிஞ்சு பதிலை எழுதுங்க. நான்காவது கேள்வி, குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் டேஷ். குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் டேஷ். குனிந்து அப்படின்னா என்ன? வளைஞ்சிருக்கிறது இல்லையா? வளைந்து ஈ இருக்கு இல்லையா, அதுதான் சரியான விடை. குனிந்து அப்படின்னா வளைந்து அப்படிங்கிறது தான் பொருள். வியந்து, துணிந்து, விரைந்து அதெல்லாம் சரியான விடை கிடையாது. ஈ வளைந்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. கேள்வியை படித்து விடைகளை புரிஞ்சு அதுக்கப்புறமா தேர்வு செய்யுங்க. கடைசி கேள்வி, தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். உங்களுக்கு இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு வார்த்தை மெய்யெழுத்தில் முடிகிறது, அடுத்த வார்த்தை உயிரெழுத்தில் ஆரம்பிச்சதுனாக்கா அந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து அதற்கு இணையான உயிர்மெய் எழுத்தாக மாறும் இல்லையா? இப்போ தன் உடைய அப்படிங்கிறப்ப தன்னுடைய, நுடைய அப்படின்னு இன் கூட்டல் ஊ நூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இணையறப்ப இன்னொரு எழுத்து கூடி வரும், தன்னுடைய அப்படின்னு வரும். புரிஞ்சது இல்லையா? நன்று குழந்தைகளே. அடுத்த பகுதி, வினாக்களுக்கு விடையளிக்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த தடையும் சொல்கிறேன். நீங்கள் இந்த வினாக்களுக்கு உங்களுடைய சொந்த நடையிலேயே விடை எழுதலாம். இதில் குறிப்பிட்டிருக்க எல்லா முக்கிய கருத்துக்களையும் நீங்கள் அதில் சேர்த்து எழுதினீங்கன்னா கட்டாயம் முழுமையான மதிப்பெண் வாங்க முடியும். சரியா? இப்போ முதல் கேள்வி, செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை. இதை நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? விடை பார்க்கலாம். செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நம் உடலில் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன. செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடும்போது அந்த தண்ணீர்
நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறது. திரும்பவும் சொல்கிறேன். செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நம் உடலில் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர்ச்சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன. செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடும்போது அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறது. இது எல்லாமே செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள். சரியா? இப்போ இரண்டாவது கேள்வி. நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன? பாடத்தில் வருது இல்லையா? நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன? இதுதான் கேள்வி. விடையை பார்ப்போம். மண்ணில் விளையும் பயிர்கள்தான் நம்மை வாழ வைக்கிறது. நெல், கம்பு, கேழ்வரகு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள் என்று அத்தனையும் தரும் மண்ணை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும் என்று தாத்தா கூறுகிறார். திருப்பி படிக்கிறேன். மண்ணில் விளையும் பயிர்கள்தான் நம்மை வாழ வைக்கிறது. நெல், கம்பு, கேழ்வரகு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள் என்று அத்தனையும் தரும் மண்ணை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும் என்று தாத்தா கூறுகிறார். புரிஞ்சது இல்லையா? நன்று. அடுத்த கேள்வி. எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்? எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்? இதற்கான விடை. வயலுக்கு சென்று வேலை செய்து பயிர்களை விளைவிப்பது கடினம் என்று உழைக்காமல் எல்லாரும் இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாருக்குமே உண்ணுவதற்கு உணவு இருக்காது. அதனால் இளமாறன் அப்படி கூறினான். திரும்பவும் படிக்கிறேன். வயலுக்கு சென்று வேலை செய்து பயிர்களை விளைவிப்பது கடினம் என்று உழைக்காமல் எல்லாரும் இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாருக்குமே உண்ணுவதற்கு உணவு இருக்காது. அதனால் இளமாறன் அப்படி கூறினான். புரிஞ்சது இல்லையா? பயிரை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வயலுக்கு போகல அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் யாருக்குமே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. அதனால தான் எல்லாரும் அப்படியே இருந்து விட்டால் அப்படின்னு சொல்லி இளமாறன் கேட்குறான். புரிஞ்சது இல்லையா? நன்று குழந்தைகளே. இப்போ அடுத்தது பாருங்கள். சொந்த நடையில் கூறுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. உமக்கு பிடித்த காய்கள், பழங்கள் எவை? ஏன்? உமக்கு பிடித்த காய்கள், பழங்கள் எவை? ஏன்? உங்களுக்கு என்ன காய், கனி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் எழுதணும். இதற்கான விடை நான் கொடுக்கல, சில குறிப்புகளை மட்டும் தரேன். இதை எப்படி எழுதலாம்? நீங்கள் முதல்ல உங்களுக்கு என்னென்ன காய்கள், பழங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத எழுதலாம். அதுக்கப்புறம் எதனால் பிடிக்கும் அப்படிங்கிறத எழுதலாம். அதுக்குள்ள என்னென்ன சத்து இருக்குது அப்படின்றத எழுதலாம். சுவையை பற்றி எழுதலாம். அது என்ன மாதிரி புளிப்பாக இருக்குமா, இனிப்பாக இருக்குமா, கசப்பாக இருக்குமா, அந்த மாதிரி சுவையை பற்றி நீங்கள் எழுதலாம். அப்புறம் காயை பற்றி சொல்கிறப்ப நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்ற காயா இல்லை அப்படியே நீங்கள் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எழுதலாம். சரியா? இப்போ இந்த மாதிரி குறிப்புகளை வச்சு நீங்கள் இந்த கேள்விக்கான விடையை எழுதி அனுப்புங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கட்டாயம் பரீட்சையிலையும் வரும். புரிஞ்சது இல்லையா? நன்று. இப்போ அடுத்ததான் அகர முதலி பார்த்து பொருள் அறிக. அகர முதலி அப்படிங்கிறது தமிழில் டிக்ஷனரின்னு சொல்கிறது தான். இதற்கு 2 வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாசு, அப்புறம் வேளாண்மை. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் அகர முதலியை பார்த்து எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த செயல்பாடு. இப்போ நான் உங்களுக்காக செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் அகர முதலி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்களும் இதற்கான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதலாம். மாசு அப்படின்ற சொல்லுக்கு அழுக்கு அப்படின்னு பொருள். மாசு அப்படின்னா அழுக்கு. வேளாண்மை அப்படின்ற சொல்லுக்கு பயிர் செய்யும் தொழில் அப்படின்னு பொருள். வேளாண்மை அப்படின்னு சொன்னால் பயிர் செய்யும் தொழில் அப்படின்னு பொருள். விவசாயம் அப்படிங்கிறது பொருள். புரிஞ்சுது இல்லையா? இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அகர முதலி டிக்ஷனரி இருந்ததுன்னா அதை பார்த்தும் நீங்கள் இதற்கான பொருளை கண்டறிந்து எழுதலாம். சரியா? இப்போ அடுத்த செயல்பாடு சொற்களை இணைத்து தொடரை நீட்டித்து எழுதுக. இதை நம்ம வீட்டு பாடமாகவும் பார்த்தோம் இல்லையா? எடுத்துக்காட்டு இங்கே படித்தேன், நான் படித்தேன், நான் நேற்று படித்தேன்,
நான் நேற்று பாடம் படித்தேன், நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன் அப்படின்னு படித்தேன்ற ஒரு வார்த்தையிலேருந்து அப்படி நீட்டித்து வாக்கியமாக எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வரைந்தாள் அப்படின்ற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இதற்கு நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். விடை: அவள் வரைந்தாள், அவள் நேற்று வரைந்தாள், அவள் நேற்று ஓவியம் வரைந்தாள், அவள் நேற்று அழகிய ஓவியம் வரைந்தாள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தையாக சேர்த்து நீட்டிக்கிட்டே போயிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எழுதி பழகினா கட்டாயம் உங்களுடைய மொழித்திறன் மேம்படும். அதுக்கான தான் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு செயல்பாடுகள் கொடுக்குறாங்க. புரிஞ்சுது இல்லையா? நன்றி மாணவர்களே. அடுத்ததான் நிறுத்த குறியீடுக அப்படின்ற ஒரு செயல்பாடு. இல்லை, உங்களுக்கு 4 கேள்விகள் கொடுத்துருக்காங்க, வாக்கியங்கள். அதாவது அந்த வாக்கியங்களுக்கு நீங்கள் பொருத்தமான நிறுத்த குறியீடு இட்டு முடிக்கணும். சரியா? இப்போ முதல் கேள்வி: நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். இப்போ இந்த வாக்கியத்தில் நெல், கம்பு, கேழ்வரகு அப்படின்னு வரிசையாக தானியங்களை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம கால் புள்ளி, அதாவது கமா வச்சு அதெல்லாம் பிரிக்கணும். அதே மாதிரி இந்த வாக்கியத்தில் முடிவு பெறும்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கிறது ரொம்ப அவசியம். அதனால் சரியான விடை நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள் அப்படின்ற ஒரு இடத்துல நெல், கம்புக்கு அப்புறமா கால் புள்ளி, அதே மாதிரி தானியங்கள்னு முடியும் போது முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கணும். புரிஞ்சது இல்லையா? இப்போ 2வது கேள்வி: வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முடிகிற இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணும். அது ஒரு வாக்கியம் இல்லையா? அதனால். இப்போ 3வது கேள்வி: ஆஹா பயிர் அழகாக உள்ளதே. இங்கே ஆஹா அப்படிங்கிறது அழகாக உள்ளதே அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியப்பட்டு நம்ம சொல்கிற ஒரு வாக்கியம் இல்லையா? அப்போ அங்கே ஆச்சரியக்குறி இடணும். எங்கெல்லாம் சேர்க்கணும்? ஆஹா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல சேர்க்கணும். பயிர் அழகாக உள்ளதே அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் ஆச்சரியக்குறி போட்டு முடிக்கணும். இப்போ 4வது: அடப்பாவமே அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது. அடப்பாவமே அப்படிங்கிறதும் இங்கே ஆச்சரியமான ஒரு கேள்வி இல்லையா? அதனால் அங்கே ஆச்சரிய குறியிடணும். அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு நிறுத்தல் குறியீடு, அதனால் கால் புள்ளி, அதனால் அங்கே போடணும். அப்படின்னாக்கு அப்புறமா நாம் எதைத்தான் சாப்பிடுவது அப்படிங்கிறது கேள்வி, அதனால் கடைசியாக கேள்வி குறியிட்டு இதை முடிக்கணும். அடப்பாவமேக்கு அப்புறம் ஆச்சரியக்குறி, அப்படின்னா அப்புறமா கால் புள்ளி, அதாவது கமா, நாம் எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்றப்பறம் கேள்விக்குறி. புரிஞ்சது இல்லையா? அந்த தொடரை படிச்சுட்டு அதில் இருக்கிற பொருளை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கட்டாயம் உங்களால் அதுக்கு பொருத்தமான நிறுத்தல் குறியீடை போட முடியும். சரியா? புரிஞ்சது இல்லையா? நன்று. இப்போ அடுத்தது புதிய சொற்களை உருவாக்கலாமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுத்தது தான். இந்த கட்டத்துக்குள்ளே நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து பல், ஊர் அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தோன்ற வார்த்தைகளை அந்த கட்டத்தில் இருக்கிற எழுத்துக்களை வச்சு நீங்கள் மேலே உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செயல்பாடு. நான் உதாரணத்துக்கு வாய், நாடு, மலை, மண், பால், தலை, காலை, ஊடு அப்படின்னு சில வார்த்தைகளை இதிலேருந்து உருவாக்கியிருக்கேன். நீங்களும் முயற்சித்து இது போன்ற வார்த்தைகள் இதிலேருந்து உருவாக்கி எழுதலாம். இதை நீங்கள் மனப்பாடமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சது இல்லையா? நன்று மாணவர்களே. அடுத்தது படத்தை பார்த்து விடுகதைகள் உருவாக்குக அப்படிங்கிற ஒரு செயல்பாடு. இது ஒரு சுவாரஸ்யமான செயல்பாடு. உங்களுக்கு இங்கே 2 படங்கள் மாத்திரம் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே விடுகதைகள் உருவாக்கி அதற்கான விடையும் சொல்லணும். சரியா? இப்போ நான் உங்களுக்காக இந்த படத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்க படத்துக்கு சில விடுகதைகள் உருவாக்கி அதற்கான விடைகளை எழுதியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேறு விடுகதை கூட உருவாக்கலாம். புரிஞ்சுது இல்லையா? இப்போ முதல்ல அந்த வீடு மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதற்கு நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். வீடு 1, பாதை 2. 2 கதவு இருக்குது இல்லையா, அதனால் பாதை 2. நான் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். வீடு 1, பாதை 2, நான் யார்? மூக்கு அப்படிங்கிறது தான் இதற்கான விடைன்னு சொல்லியிருக்கேன். மூக்கில் அப்படி தானே எனக்கு 2 ஓட்டைகள் இருக்குது இல்லையா, ஆனால் ஒரே ஒரு வீடோட அதை நான் ஒப்பிட்டிருக்கேன். சரியா? இந்த மாதிரி அடுத்தது பாருங்கள். ஒரு பச்சை நிற பெட்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் முத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வச்சு ஒரு விடுகதை. பச்சை மரகத பெட்டிக்குள் முத்துக்கள் வரிசையாய் மின்னுதம்மா, நான் யார்?
ஒரு பச்சை பெட்டிக்குள்ளே நிறைய முத்துக்கள் மின்னிக்கிட்டு இருக்கு, அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி இந்த விடுகதையை நான் உருவாக்கியிருக்கேன். இதற்கான விடை வெண்டைக்காய். வெண்டைக்காய் மேலே இருக்கிற தோலில் எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம எப்படி இருக்கு, உள்ள பெண் முத்துக்கள் இருக்குது இல்லையா, அதுதான் பச்சை மரகதை பெட்டிக்குள் முத்துக்கள் வரிசையாய் மின்னுதம்மா அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி விடுகதைகளை நீங்களும் உருவாக்கி அதற்கான விடைகளை எழுதலாம். சரியா? புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? படங்களை மட்டும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு விடுகதைகள் உருவாக்கி அதற்கான விடையும் சொல்லணும். புரிஞ்சது இல்லையா? நன்றி மாணவர்களே. உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி மேலும் சில விடுகதைகளை நான் உங்களுக்காக அனுப்புகிறேன் கட்டாயம். அடுத்த செயல்பாடு சொல்ல கேட்டு எழுதுக. நம்ம டிக்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த பாடத்திலிருந்து சில சொற்களை எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது, அதையெல்லாமும் நீங்கள் சேர்த்து இந்த சொல்ல கேட்டு எழுதுக்கு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. கட்டாயமாக நம்ம அடுத்த தேர்வில் இந்த டிக்டேஷன் டெஸ்ட் சொல்ல கேட்டு எழுதுகிற தேர்வு வச்சுப்போம். சரியா? இப்போ இதில் என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மை. உயிர் சத்துகள், உயிர் சத்துகள். செயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள். நெல் மணிகள், நெல் மணிகள். நண்டுகள், நண்டுகள். இந்த மாதிரி சொற்களை நீங்கள் கேட்டு உச்சரித்து எழுதியும் பார்த்தா தான் கட்டாயம் மனசில் பதியும். சரியா? அப்போ நீங்கள் எந்த பிழையும் வராத எழுத முடியும். அடுத்ததான் அகர வரிசைப்படுத்துக அப்படின்ற ஒரு செயல்பாடு. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அ இ அந்த வரிசை இருக்கு இல்லையா, அந்த வரிசையில் கொடுத்துருக்குற வார்த்தைகளை நீங்கள் முறைப்படுத்தணும். இங்கே என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க? த வரிசையில் கொடுத்துருக்காங்க. தத்தா, தித்தி, துத்து அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதே வரிசையில் நீங்கள் அகர வரிசையில் நீங்கள் இதை முறைப்படுத்தி எழுதணும். முதல்ல தேன், தாளம், தௌவை, துடுப்பு, தென்னை, தையல், தோழமை, தீ, தூய்மை, தொகை, திட்பம், தளிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளில் நீங்கள் த வரிசையில் முறைப்படுத்தி எழுதணும் அப்படின்னா முதல்ல த, அதில் ஆரம்பிக்கிற வார்த்தை, அப்புறம் தா, அதில் ஆரம்பிக்கிற வார்த்தை, அப்புறம் தி, அப்புறம் தீ, து, தூ, தை, தொ, தோ, அப்புறம் கடைசியாக தவ். இல்லையா? இப்படி தான் எழுதணும். அ அந்த வரிசையில் தானே இருக்கா, ஆ இ உ இல்லையா? அதே தான் த வரிசையில் தத்தா, தித்தி அப்படி வருது. இப்போ என்னென்ன வார்த்தைகள் நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னு கீழே பாருங்கள். தளிர், தல, தளிர். அடுத்து தாள, தாளம். திட்பம், தீ, தத்தா, தித்தி முடிஞ்சதுலேயும். அடுத்தது து, தூக்கு துடுப்பு. தூ நெடிலுக்கு தூய்மை அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை எழுதுகிறோம். அடுத்தது தென்னை, தேன், தையல். தோ அதுக்கு தொகை, அப்புறமா தோ நெடிலுக்கு தோழமை, அப்புறம் அவுக்கு தௌவை அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் எந்த வார்த்தைகள் நீங்கள் கொடுத்தாலும் சரி, எந்த வரிசைக்கான வார்த்தைகள் கொடுத்தாலும் சரி, நீங்கள் முறைப்படுத்தி எழுத தெரியணும். இது ரொம்ப எளிதான ஒரு செயல்பாடு. கட்டாயம் நீங்கள் எல்லாம் நல்லாவே செஞ்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சது இல்லையா குழந்தைகளே? இது வரைக்கும் இந்த பாடத்தில் நிறைய செயல்பாடுகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய மொழித்திறனை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கான கொடுத்துருக்க செயல்பாடு. அதனால் கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்து படிச்சுக்கோங்க. புரிஞ்சது இல்லையா? ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் சந்தேகத்தை. புரிஞ்சது இல்லையா? நன்று. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.